ஒரு சிறிய கிராமத்தில் ரமேஷ் மற்றும் சரவணன் என்ற இரண்டு சிறுவர்கள் வாழ்ந்தார்கள். இருவரும் சிறுவயதிலிருந்து சிறந்த நண்பர்கள். இவர்கள் ஊருக்கே முன்மாதிரியாக பழகி வந்தார்கள். பள்ளிக்கு சேர்ந்து போவதும் விளையாடுவதும் படிப்பதும் எல்லாம் ஒன்றாகவே செய்து வந்தார்கள். எல்லாரும் இவர்களது நட்பை பாராட்டி கூறுவார்கள். ஒரு நாள் பள்ளி விடுமுறையாக இருந்ததால் ரமேஷ் மற்றும் சரவணன் நதிக்கரைக்கு சென்று விளையாட திட்டமிட்டனர். நம்ம ஊர் நதி எவ்வளவு சுத்தமா இருக்கு பாத்தியா, கொஞ்சம் நீச்சல் பயிற்சி பண்ணலாமா என்று ரமேஷ் கூற சரவணனும் சம்மதித்தான். இருவரும் ஆழமில்லாத பகுதியில் நீந்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீந்திக் கொண்டிருந்த போது ரமேஷ் தவறி ஆழமான பகுதியில் சென்று விழுந்தான். தண்ணீர் அதிகமாக இருந்ததால் அவன் மூச்சு திணற ஆரம்பித்தான். ரமேஷ் கத்திக் கூவினான், சரவணா, உதவி உதவி என்று கத்தினான். சரவணனுக்கு நீந்தத் தெரியாது. ஆனால் அவன் தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் அருகில் இருந்த ஒரு நீண்ட வலுவான குச்சியை எடுத்து அதை ரமேஷிடம் கொடுத்து அவனை வெளியே கொண்டு வர முயன்றான். தண்ணீரில் கவனமாக நடந்து கொண்டு குச்சியை ரமேஷிடம் நீட்டினான். ரமேஷ் குச்சியை பிடித்துக் கொண்டதும் சரவணன் மிகவும் வலிமையாக இழுத்தான். எப்படியோ இருவரும் கரைக்கு வந்தார்கள். ரமேஷின் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் கண்களிலிருந்த நன்றி கூறும் பார்வை மட்டும் தெளிவாகத் தெரிந்தது. அந்த நாள் மாலை ரமேஷ் சரவணனிடம் கூறினான், நீ என் வாழ்க்கையை காப்பாத்தினாய் சரவணா. உன்ன மாதிரி நண்பன் கிடைத்தது என் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். சரவணன் சிரித்தபடியே சொன்னான், நண்பனாக இருக்கிறோம் என்றால் சந்தோஷமான நேரத்தில் மட்டுமல்ல, ஆபத்தில் இருந்தாலும் கை கொடுக்கணும். அதுதான் உண்மையான நட்பு. அந்த நாள் முதல் அவர்கள் நட்பு மேலும் வலிமையானதாயிற்று. இந்த நிகழ்வு கிராமத்தில் எல்லோரும் பேசும் விஷயமாக மாறியது. ஆபத்தில் உதவுபவன்தான் சிறந்த நண்பன் என்பதற்கான சாட்சி போலவே இந்த இருவர் மாறினார்கள். உண்மையான நட்பு என்பது சந்தோஷத்தில் மட்டுமல்ல, கண்ணீரிலும் பங்கு வகிப்பதுதான். நாம் ஆபத்தில் இருக்கும்போது நம் பக்கத்தில் நின்று உதவும் ஒருவன்தான் உண்மையான நண்பன். சரி குட்டீஸ், நீச்சல் தெரியாமல் நீர்நிலைகள் பக்கம் தயவு செய்து போய்விடாதீர்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லென்றால் அது உங்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.